உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 0444554545. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. கூட்டணி ஆட்சி என்பதை அவர் மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். ஆங்கில நாளேடுக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் என்டிஏ கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்தான தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து தொடர்ந்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் நம்மோட இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அமித்ஷாவுடைய பேச்சு பல்வேறு விஷயங்களை கேள்விக்குறியாக்கி இருக்கு, பேசு பொருளாக மாற்றி இருக்கக்கூடிய நிலையில அமித்ஷாவோட பேச்சு அதிமுக மட்டுமே இல்லை, திமுகவுடைய அதிகார மையங்களை குறிவைத்தும் பல விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறார். இப்போ இது அரசியல் களத்தில் எது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அமித்ஷாவுடைய பேச்சு? ஷாம், அதிமுக கூட்டணியை குறித்து மட்டும் அமித்ஷா பேசவில்லை. திமுக மற்றும் திமுக கூட்டணியை பற்றியும் கூட அமித்ஷா அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்டர்வியூல அவர் பல விஷயங்களை தெரிவித்திருக்கின்றார். அதில் குறிப்பாக மக்கள் திமுக ஆட்சியின் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் திமுகவில் பல அதிகார மையங்கள் உருவாகி இருப்பதாகவும் இதன் காரணமாக திமுகவில் உட்கட்சி குழப்பம் நீடிப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்திருக்கின்றார். அதாவது முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு அணியும், அதே போல உதயநிதி அவர்கள் தலைமையில் ஒரு அணியும், கனிமொழி அவர்கள் தலைமையில ஒரு அணியும், இப்படி வெவ்வேறு தலைவர்கள் தலைமையிலே அணிகள் இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படவில்லை. அதன் காரணமாக திமுகவிற்குள்ளேயே பல்வேறு உட்கட்சி குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருக்கின்றது, அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படவில்லை என்று ஒரு விமர்சனத்தை அவர் வைத்திருக்கின்றார். அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை திமுகவினர் தான் விளக்க வேண்டும். ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழிலே அவரிடம் கேட்கப்பட்ட பல்வேறு கேள்விகளிலே இந்த ஒரு விஷயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சியிலே தமிழக மக்கள் திமுக ஆட்சியின் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் அதன் காரணமாக அவர்கள் வரக்கூடிய தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் அமித்ஷா தன்னுடைய அந்த பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு எதிர்கட்சி என்ற அடிப்படையிலே திமுகவை தொடர்ந்து விமர்சித்து வரக்கூடிய கட்சி என்ற அடிப்படையிலே தான் இந்த கருத்து அமைந்திருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்தாலும் அமித்ஷாவினுடைய இந்த பேட்டி குறித்து இன்னும் திமுக தரப்பிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிக்கைகளோ பதிலடியோ எதுவும் வரவில்லை. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 0444554545.